ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களின் சிறந்த குணநலன்களையும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது. கோயில்களிலும் வீடுகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். அப்படிப்பட்ட மங்களகரமான நாளில் பிறந்தவர்களின் வாழ்வில் நடக்கும் பொதுவான பலன்களை நம்ம இதில் விரிவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா காதல், சமநிலை, பாசம், அழகு, கூட்டாண்தன்மை, கலை, இன்பம், ஆடம்பரம் மற்றும் வசதிகள் போன்ற வாழ்க்கையின் சில சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் கலைநயமிக்க, பெரும்பாலும் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை அதிகம் சார்ந்தே இருப்பார்கள். சற்று சோம்பேறித்தனமாகவும் மற்றும் மற்றவர்களிடத்தில் அன்பாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு திறமைகள் அதிகம் உண்டு, ஆனால் அதை வெளிக்கொணர்வதற்கு அவர்களால் சற்று முயற்சிப்பது தான் கடினமான செயலாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள எவரையுமே ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒரு இனிமையான மற்றும் அழகானவர்களாக இருப்பீர்கள். இவர்கள் ஏதேனும் போட்டியில் ஈடுபட்டிருந்தால் எதிரில் உள்ள சம்பந்தப்பட்ட போட்டியாளர்களை கண்டு பொறாமைப்படுவார்கள். இவர்கள் பணம் சம்பாதிக்கும் விதத்தையும் எளிதில் கண்டுபிடிப்பார்கள். கூட்டு தொழிலே இவர்களுக்கு கை கொடுக்கும். ஆடம்பர வசதிகளை கொண்ட வாழ்க்கையை இவர்கள் விரும்புவார்கள். வாழ்க்கையை இவர்கள் மிகவும் வசதியாக ஆக்க விரும்புவார்கள். பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்வதற்கு மிகவும் வசதியான வீட்டிலேயே இவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புவார்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. எப்பொழுதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு உறுதி. வாழ்வில் ஏற்படும் சில தொல்லைகளை சமாளித்து நல்ல அதிர்ஷ்டத்தை அடைய வெள்ளிக்கிழமைகளில் சில கடவுள் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது சிறந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமையே பிறந்ததே ஒரு விசேஷமான நாள். அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்ம தினம்தோறும் வாரம் வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள், இறைவன்களை வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இவர்களுடைய தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் பணியிடத்தை கலகலப்பாகவும் வலுவானதாகவும் மாற்றும் வகையில் உங்கள் ஆற்றல் நிரம்பி இருக்கும். இவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு தொழில் தொடங்க வேண்டுமென்றால் பல புதிய யோசனைகளை பிறருக்கு கூறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு வலுவான துணையாகவும் இருப்பார்கள். உங்கள் மனதை பின்பற்றி தொழில் நடத்தினால் எப்பொழுதுமே வெற்றியை அடைவீர்கள். பணம் மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தால் வாழ்வில் தோல்வியை மிஞ்சும். ஆகையால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ வேண்டும். அதாவது நீங்கள் செய்கின்ற அந்த தொழில்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நம்ம எதையுமே எதிர்பார்த்து அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பண்ணுறதை விட, நம்ம தொடங்குகிற தொழிலில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு நீங்கள் திகழ்ந்தாலே உங்களுக்கு தேவையானது உங்கள் வாழ்க்கையில் அனுகூலமாக கிடைத்து கொண்டு இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்பதே ஒரு விசேஷமான இறையாற்றல் அப்படிங்கிறது மிக்க நாள் தான். பிரதோஷ காலம், சில விசேஷமான நாட்களில் பிறந்தவர்கள் என்றாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால் அப்பேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு நம்ம தயங்கக்கூடாது. கட்டாயம் நம்ம வெள்ளிக்கிழமையில் பிறந்ததுனால அதை நம்ம விசேஷத்தோடு எடுத்துக்கொள்வது நல்லது. இறை பக்தியோடு நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே அந்த இறைவனானப்பட்டவர் வழங்கி கொண்டிருப்பார். நம்ம இறையாற்றல் அப்படிங்கிறத அவரிடம் நம்ம செலுத்தி கொண்டே இருந்தால் போதும். அதுபோல் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கை என்பது நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்ட நபராகவே இருப்பீர்கள். கோபம், மகிழ்ச்சி, காதல் ஆகியவற்றை உடனே வெளிக்காட்டுவீர்கள். நீங்கள் சுலபமாக உங்கள் காதலரை தேர்வு செய்து விடுவீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு சரியான தேர்வுதானா என்பதில் மிகுந்த கவனம் தேவை. ஒருவரை காதலராக தேர்வு செய்த உடனே அவர்களை முற்றிலும் நம்பிவிடாதீர்கள். பின்னர் தோல்வி என்று வரும்போது உங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நபரை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரே உங்கள் துணையாக நம்ம தேர்வு செய்வது நல்லது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது அனைவருமே நம்ம கொள்றதா. ஒருவர் மீது அன்பு வைத்து அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் வரைய போய் வெற்றி அடைவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. அதனால் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருவருக்கு நன்றாக அமையும், ஒருவருக்கு நன்றாக அமையாது.
அந்த வகையில் நன்றாக அமையவில்லை என்றால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கான பக்குவ நிலையை நம்ம அடைந்து விடணும். அதற்காக எனக்கு அவங்க கிடைக்கல, இவங்க கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே தப்பான முடிவுகளை எடுப்பது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போகும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர். அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அமையுதோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு கடந்து போவதற்கான மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதற்கான தவறான முடிவுகளை மட்டும் என்றைக்குமே மற்றவர்கள் போல எடுத்து விடாதீர்கள். அது வழி தான், அந்த மனவலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருகின்ற ஒன்று தான். இப்போ நாம் அன்பு வைத்து அவர்கள் அந்த சரியான அன்பு வைக்கலை, நம்மளிடம் ஒரு எதிர்பார்ப்போடு மட்டும்தான் பழகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்மளுக்கு தெரிய வரும் பொழுது அது நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்கும். அந்த நேரத்தில் இது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நாம் விலகி சென்று விடணும். உடனே என்னை ஏமாற்றிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு தவறான முடிவுகளை என்றைக்குமே எடுத்து விடாதீர்கள். அது நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பூமியில் ஒரு சொர்க்கமாகவே அமையும். ஏனென்றால் இவர்கள் மிகவும் பாசமும் அனுதாபமும் உடையவர்கள். உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை காண சமநிலையை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆடம்பரத்தையும் வசதிகளையும் அதிகம் விரும்புவீர்கள். மேலும் உங்கள் வீட்டை அனைத்து நவீன பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்விப்பதற்கான வழிகளை ஆராயுங்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமாக அமையும். நம்ம காதல் பண்ணுறோம், காதலுக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே நுழைந்துட்டோம்னா அதற்கப்புறம் அது நம்மளுக்கு நிரந்தரமாகி விடுகிறது. அந்த திருமண பந்தத்தை நம்ம எவ்வாறு கடந்து செல்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு கைகளில் இருக்க தான் செய்யுது. திருமண பந்தத்தில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, அதில் பயணம் பண்ணிக்கொண்டு வெற்றியோடு போகிறவங்களும் இருக்கின்றதான் செய்கின்றன. அந்த தோல்வி, அதாவது ஒருவருக்கொருவர் இந்த சண்டையிட்டு கொண்டு புரிதல் இல்லாமல் இவ்வாறான திருமண வாழ்க்கை தான் தோல்வியில் போய் முடியுது. முதல்ல எதுக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் நுழைந்துட்டாலே இருவருக்கொருவர் அந்த ஒத்துழைப்போடும் சகிப்புத்தன்மையோடும் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வது அப்படிங்கிறது கூடாது. இதெல்லாம் புரிந்து இந்த திருமண பந்தத்தில் நம்ம நடந்து கொண்டாலே நன்றாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடாது, அன்பானதை எப்பொழுதுமே பரிமாறிக்கொண்டே இருக்கணும். இவ்வாறான திருமண வாழ்க்கை தான் கடைசி வரை நமக்கு நிலைத்து இருக்கும். ஏன்னா இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு, திருமணத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்றால் அதுதான் நம்மளுக்கு கடைசி வரை இருவருக்குமே துணையாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்களுக்கு தவறாமல் சென்று வழிபாடுகள், பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் இல்லை எந்த ஒரு கோயில் உங்களுக்கு பிடிச்ச கோயிலாக இருந்தாலும் அந்த அம்மன் கோயில்களுக்கு சென்று ஒரு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையானது சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் இறை வழிபாடு செய்வதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் என்றாலே தெய்வ சக்தி உள்ளவர்களாக இருப்பவர்களாக தான் இருப்பார்கள். அதனால் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த ஒழுக்கமுறை பண்புகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அவர்களுடைய கல்வி, வாழ்க்கை, திருமணம், அதற்கப்புறம் நடக்கின்ற வைபவங்கள் எல்லாத்திற்குமே அது ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையும். குழந்தை பிறப்பு என்பதே மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதுலேயும் வெள்ளிக்கிழமை குறிப்பாக பிறந்த குழந்தைகள் என்றாலே அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு, தெய்வத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் அந்த குழந்தைகளை எந்த ஒரு தீய செயல்களுக்கும் நம்ம அடிமையிலிருந்து இருக்கக்கூடாது. தேவையில்லாத சொற்களை வைத்து நம்ம திட்டுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது. நல்லதையே நம்ம வீடுகளில் பேசி நல்ல பண்புகளே நம்ம வளர்க்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளும் அதை பின்பற்றி வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு சிறு குழந்தை பார்த்திங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்களை எப்பொழுதுமே அது கவனித்து கொண்டிருக்கும். அவர்களுடைய நடத்தையை அது பார்க்கும் பொழுது அது நல்லதாக இருந்தால் அதே பின்பற்றி அதுவும் வளரும். சில நேரங்கள் குழந்தைகள் தேவையில்லாத சொற்களை கூட பேசுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட உள்ளவர்களே அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் இதையும் அந்த தவறானது செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த குழந்தைய இப்படி பேசுது அப்படின்னு. முதல்ல நம்மிடம் உள்ள அந்த தவறுகளை திருத்தி கொண்டு எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் குழந்தை பராமரிப்பு அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனித்து நல்லபடியாக வளர்த்தால் மட்டும்தான் அந்த குழந்தையோட வாழ்க்கையும் நன்றாக வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.